சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று காலை செங்கல்பட்டு பரலூர் சுங்கச்சாவடியில் ஓரமாக கட்டுமானப் பொருட்களுடன் நின்றிருந்த லாரியின் ஓட்டுநர் இருக்கையில் திடீரென ஏறி அமர்ந்த ஒருவர் அதனை எடுத்துக்கொண்டு தாம்பரம் நோக்கி விரைந்தார். கீழே நின்றிருந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் கமலக்கண்ணன் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அங்கிருந்த போக்குவரத்து காவலரிடம், சார், அந்த லாரியை நான் ஓட்டிட்டு வந்தேன். சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த பாஸ்டேக் ரீசார்ஜ் செய்ய ஓரம் கட்டியிருந்தேன். அப்போது ஒரு நபர் திடீரென லாரியை எடுத்துக்கொண்டு போகிறார் என்று சொன்னார். சுங்கச்சாவடியில் இருந்த போக்குவரத்து காவலர் இந்த தகவலை தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ரோந்து வாகனத்துக்கு தெரிவித்தார். உடனே சுறுசுறுப்படைந்த போலீசார் பாலமுருகன், லோகேஷ் காந்தி, மோகன் உள்ளிட்டோர் மகேந்திரா சிட்டி அருகில் சாலையில் தடுப்பை ஏற்படுத்தி லாரியை மடக்க முயற்சித்தனர். ஆனால் அதற்கெல்லாம் பிடிகொடுக்காமல் லாரியை அந்த மர்ம நபர் அதிவேகத்தில் ஓட்டிச் சென்றார். அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஏதேனும் சினிமா படப்பிடிப்பு நடக்கிறதோ என்று எண்ணி வேடிக்கை பார்த்தனர். சிங்கப்பெருமாள் கோவில் அருகேயும் தடுப்பை ஏற்படுத்தி லாரியை நிறுத்த போலீசார் முயன்றனர். ஆனால் அங்கும் லாரியை நிறுத்த முடியவில்லை. இதற்கிடையே சக போலீஸ்காரர் ஒருவருடன் டூவீலரில் சென்ற போக்குவரத்து போலீஸ்காரர் பாலமுருகன் லாரியில் தாவி ஏறி ஓட்டுநரை லாரியிலிருந்து கீழே இறக்க முயற்சி செய்தார். எனினும் அவர் போலீஸ்காரர் பாலமுருகன் சொன்னதை கேட்கவில்லை. மேலும் தாறுமாறாக ஓடிய லாரியைக் கண்டு பிற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். எனினும் லாரி எந்த வாகனத்தின் மீதும் மோதவில்லை. சினிமா படத்தில் வரும் காட்சி போல இருசக்கர வாகனங்களில் லாரியை விடாமல் போலீசார் விரட்டி சென்றனர். ஒரு வழியாக மறைமலைநகர் ரயில் நிலையம் அருகே ஜெஸ்டி சாலையில் சாலை நடுவே இருந்த தடுப்பின் மீது லாரியை மோதி நிறுத்திய மர்ம நபர் இறங்கி தப்ப முயற்சித்தார். பின்னால் வந்து கொண்டிருந்த போலீசார் அந்த மர்ம நபரை வளைத்து பிடித்தனர். போலீசாரின் விசாரணையில் லாரியை எடுத்துக்கொண்டு சென்ற நபர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுபாஷ் என்பது தெரியவந்தது. கடந்த 2 நாட்களாக செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது தெரியவந்தது. சுங்கச்சாவடி அருகே உள்ள கோவில் ஒன்றில் நேற்று மாலை புகுந்த சுபாஷ் அங்கு கட்டுமான பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை திருடியதும் சுங்கச்சாவடி அருகே தனியாக நடந்து சென்ற பெண்களிடம் நேற்று மாலை வழிப்பறியில் ஈடுபட முயற்சித்தும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கடத்தப்பட்ட லாரியானது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அன்பு என்பவருக்கு சொந்தமானதாகும். அவரிடம் பணியாற்றும் ஓட்டுநர் கமலக்கண்ணன் நேற்று காலை செங்கல்பட்டு பகுதியில் இருந்து கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். பரலூர் சுங்கச்சாவடியில் பாஸ்டேக்கில் பணம் செலுத்த முயன்றபோது போதுமான பணம் இருப்பு இருக்கவில்லை. எனவே லாரியை ஓரம் கட்டிவிட்டு லாரி உரிமையாளரிடம் பேசிக் கொண்டிருந்த போதுதான் மர்ம நபர் லாரிக்குள் ஏறி திடீரென லாரியை எடுத்துக்கொண்டு சென்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.